ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். நான் சரி மேஜிக் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட்டோட தான் வந்திருக்கும். அது என்ன மூவி, எந்த ஆக்டரோடதுன்னு யோசிக்கிறீங்க? நம்ம சூர்யா அவர்கள் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். சூர்யா அவர்களோட நிறைய படங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி சூரரை போட்டு ரொம்ப பெரிய ஒரு ஹிட்னு தெரியும். இந்த மூவியை சுதா கொங்கா அவர்கள் எடுத்தாங்க. இதே மூவியை ஹிந்தியில அக்ஷய் கமல் நடிச்சு இப்ப அதை எடுக்கிறாங்க. இந்த மூவியோட ப்ரமோஷன்ஸ்க்காக மும்பையில ரொம்ப பிஸியாவே இருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்துல சூர்யா ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. இந்த பத்தின விஷயங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இது தண்ணி சூர்யா அவர்கள் ரொம்ப நாள் சோஷியல் சென்ட்ரிக் மூவிஸாவே பண்றாரு. அடுத்து என்ன பண்ணுவாருன்னு போது கங்குவா படம் வந்தது. கங்குவா படத்தோட போஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னாலே ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் பேஸ். இந்த மாதிரி சூர்யா நடிப்பாரா, இந்த ஒரு கேரக்டர் நம்ம பார்த்ததே கிடையாது. இப்ப நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இவர் லுக் போஸ்டர்ஸா இருக்கட்டும், அவள் நடிச்சிருக்கதா இருக்கட்டும். ஏன்னா இது ஒரு பீரியாடிக் பிலிம். ஒரு சர்டன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியடையும் இப்ப பிரசன்ட்ல ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ற மாதிரியான படம்னு சொல்லலாம். இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்தது. இந்த படத்தோட ட்ரைலர் இவரோட பர்த்டே ஜூலை 23 அதுக்கு ரிலீஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்ரெடி ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கனால ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ இந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்த டேரக்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கங்குவா படத்தை 185 டேஸ்ல நான் எடுத்தேன். பார்ட் 1 கங்குவா படத்தோட பார்ட் 2 கண்டிப்பா வரும். அப்ப படம் வரதுக்கு முன்னாடியே பார்ட் 2 வரும் அப்படி இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் சொல்றேன்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய ஒரு ஹிட் கொடுக்கும் போல. இப்ப நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இந்த படம் 185 டேஸ்ல எடுத்தோம். இப்ப பார்ட் 2 எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேட்டப்போ 2025 எண்ட்ல நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2025 நான் எடுக்கலனாலும் 2026 இயர்லி பீரியட்ல உள்ள நான் எடுத்துருவேன் அப்படின்னு இவ்வளவு கான்ஃபிடண்டா டேரக்டர் சொல்லியிருந்தாரு. அப்ப இந்த படம் இத்தனை நாட்கள் கழிச்சுதான் வருமா, அப்ப எப்பதான் ரிலீஸ் பண்ணுவீங்க? 2027 பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. கங்கோட பார்ட் 1 2024 வருது. 3 வருஷம் கழிச்சு இந்த படம் வந்தா ஓடுமா? பாகுபலிக்கு இவ்வளவு பெரிய கேப் வரல, இந்த மாதிரி படம் ஓடுமா? நிறைய எக்ஸ்பெக்டேஷன், நிறைய கான்ட்ரவர்சிஸும் ஓடுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.